உனக்கு ஞாபகம் இருக்கா? இவ ப்ராப்பர்ட்டிக்காக கோர்ட் நோட்டீஸ் அனுப்புனா. நான் எந்த நோட்டீஸும் அனுப்பல. என்ன எந்த நோட்டீஸை பத்தி பேசுறீங்க? நான் எந்த நோட்டீஸுமே அனுப்பல. நான் எப்பவும் எந்த நோட்டீஸும் அனுப்புனதில்ல. என்ன நீ போய் சொல்லாத. எனக்கு நல்லா தெரியும் நீதான் நோட்டீஸ் அனுப்புன. எனிவேஸ், எனக்கு உன்கிட்ட பேச விருப்பமே இல்ல. பண்டிதரே, நீங்க என்ன சொன்னீங்க? கல்யாணம் முடிஞ்சிருச்சு, இவங்க கணவன் மனைவின்னு சொன்னீங்க. இவங்க எப்படி கணவன் மனைவியா இருக்க முடியும்? நாங்க கரனுக்கும் மாஹிராக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சோம். ஆனா இந்த பொண்ணு இங்க வந்துட்டா. இல்ல, இந்த கல்யாணத்தை நாங்க ஏத்துக்க மாட்டோம். மாஹிராக்கும் கரனுக்கும் கல்யாணம் ஆகல. ஏதாவது பண்ணுங்க, இந்த கல்யாணத்தை அழைச்சிடுங்க. கரண், இவ கைய புடிச்சு தலைகீழா வள வந்து இவ கல்யாணத்தை முடிச்சுக்கோ. அப்படி எதுவும் பண்ணிடாத. நான் இங்க இருக்கணும். என்ன? அது நான் இங்க இருக்கணும். அதைத்தான் நானும் விரும்புறேன் பிரீதா. நீ இந்த வீட்டுல இருக்கணும். கரண், கரண், நீ இவ பேச்ச கேட்காத, ஏன் பேச்ச கேளு. இவ எல்லாரையும் பைத்தியமாக்கிட்டு இருக்கா. கரண், அவளை பார்க்காத. ஃபர்ஸ்ட் என்ன பாரு. பாட்டி சொன்ன மாதிரி இது பிடி ப்ளீஸ், இது பிடி. ஐயரே, நீங்க மந்திரத்தை சொல்லுங்க. இவங்க தலைகீழா வள வரட்டும். இந்த கல்யாணத்தை முறிச்சு விட்டுருங்க ப்ளீஸ். இந்த கல்யாணத்தை எப்படியாவது கேன்சல் பண்ணுங்க ப்ளீஸ். அட, உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன், தயவு செய்து எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுங்க. தலைகீழாம் வள வர்றது, கல்யாணத்தை முறிக்கிறது, இதெல்லாம் எந்த சம்பிரதாயத்திலுமே இல்லம்மா. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. கல்யாணம்னா கல்யாணம் தான். கல்யாணம் முடிஞ்சிருச்சு. புனிதமான அக்னிக்கு முன்னாடி நடந்த அந்த கல்யாணத்தை இனி யாராலையும் பிரிக்க முடியாது. என்னால மட்டும் இல்லம்மா, வேற எந்த பண்டிதரும் அதை செய்ய மாட்டாங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. கல்யாண பொண்ணோட நெத்தில குங்குமத்தை பாத்தீங்கல்ல, இனி யாராலையும் அதை அழிக்க முடியாது. பொண்ணு கழுத்துல இருக்கிற மாங்கல் இருக்கே, இனி யாராலையும் அதை பறிக்க முடியாது. கல்யாணங்கிறது ரொம்ப புனிதமான ஒண்ணு. அதை யாராலையும் உடைக்க முடியாது. எல்லாருக்குமே தெரியும், ராமபிரானே ஒரு கட்டத்துல சீதாமாவை பிரிச்சு விட்டாரு. இருந்தாலும் மனைவிங்கிற ஸ்தானத்தை அவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்தாரு. கல்யாண விதிமுறைகளை மாத்த முடியாது. உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த பந்தம் இருக்கும். இவங்க ரெண்டு பேருக்குள்ள இப்ப அந்த பந்தம் உருவாயிருச்சு. இதை யாராலையும் பிரிக்க முடியாது. கல்யாணம் முடிஞ்சு போச்சுங்க. இன்னில இருந்து பிரீதா கரனோட மனைவி தான். அவங்க சாகர் வரைக்கும் அவங்க தான் மனைவி. இங்க பாருங்க, கல்யாணம் முடிஞ்சிருச்சு. எனக்கு உத்தரவு தாங்க. ஐயரே, நீங்க என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? இது ரிஷப், ரிஷப், நீ ஏன் இப்படி பிஹேவ் பண்ற? எதுவுமே நடக்காத மாதிரி ஏன் நடந்துக்கிற? என்ன மாயிரா, அதான் கல்யாணம் முடிஞ்சிருச்சே. ஓ முன்னாடி இங்க எல்லாரும் முன்னாடி தான் நடந்திருக்க. நான் என்னைக்கும் பொய் பேசுறது இல்ல, பொய்ய மறைக்கிறதும் இல்ல. இல்லைன்னா மறைச்சிருப்பேன். உண்மை என்னன்னா, என்ன நடந்திருக்கோ அது எல்லாரும் முன்னாடியும் நடந்திருக்கு. நீ எப்படி ஃபீல் பண்றன்னு எனக்கு தெரியும். நீ அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லது. ரிஷப், கண்டிப்பா இது கல்யாணமே கிடையாது. என்ன பேசுற? இது கல்யாணமா நான் ஏத்துக்கவே மாட்டேன். இல்ல, இது கல்யாணமே இல்ல. மகிரா, ரிஷப், நீங்க ஏன் இப்படி பிஹேவ் பண்றீங்க? இங்க நடந்தது தப்புன்னு உங்களுக்கு தெரியாது? இந்த கல்யாணம் ஒரு துரோகம். யூ நோ தட். சமீர், அண்ணா, டேட ரூமை கூட்டிட்டு போய் படுக்க வை. அது மகேஷ் அங்கிள். பிரீதா,
மகேஷ் அங்கிள் உள்ள எங்க போற அவரு உள்ள போக கூடாது. மாயரா நில்லு, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. மாயரா ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. மாயரா மாயரா மாயரா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? யாராவது வந்துட போறாங்க. நீ இப்ப என்ன தேடிட்டு இருக்க சொல்லு. நான் சொல்றது கேளு. ஐயோ, நீ போய் தொலை. நான் சொல்றது கேளு. நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? ப்ளீஸ் சொல்லு மாயரா. மாயரா, நீ இப்படி தற்கொலை பண்ணிக்க கூடாது. மாயரா, என்ன இதெல்லாம்? அத விடு மாயரா, கொஞ்சம் நில்லு. ஜானகி, ஜானகி, இந்த ஜன்னல் கதவெல்லாம் சாத்து, புயல் காத்து மாதிரி அடிக்குது பாரு. ஐயோ, என்னாச்சுக்கா? விளக்கு அணைஞ்சு போயிருக்குமா என்ன? விளக்கு அலமோதிக்கிட்டு இருந்தது ஜானகி. இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது அபசகுனம்னு சொல்லுவாங்க. பிரீதா வேற அந்த கரண் வீட்டுக்கு போயிருக்கா. ஒருவேளை அவளுக்கு அங்க ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருக்குமோன்னு பயமா இருக்கு. அந்த மாதிரி எதுவும் இல்ல, நீங்களா குழப்பிக்கிறீங்க. சரி, இங்க வாங்க. இல்ல வாங்கக்கா. ஜானகி, எனக்கு கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லை. அவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோன்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. விளக்கு இந்த மாதிரி அலமோதுறது என் மனசுல பயத்தை ஏற்படுத்துது. கடவுளே, நீங்க தான் அவளுக்கு துணையா இருக்கணும். என்னமோ தெரியல, திடீர்னு ரொம்ப நெஞ்சு வலிக்குது. அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, நீங்க வாங்க வாங்க. வாங்க உட்காருங்க. நீங்க ரொம்ப இந்த மாதிரி யோசிக்காதீங்க. எந்த கெட்டதும் நடக்காது, எல்லாம் நல்லபடிதான் நடக்கும். விளக்கு இந்த மாதிரி அலமோதுறது நல்ல சகுனமே கிடையாது ஜானகி. கண்டிப்பா ஏதோ ஒரு கெட்டது நடக்க போகுது. ஐயோ அக்கா, எந்த கெட்டதும் நடக்காது. பிரீதா இப்போ கரண் வீட்டுல தானே இருக்கா. அங்க கரணுக்கும் மகிராவுக்கும் கல்யாணம் நடக்குது. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஏதோ தப்பா நடக்க போகுது. என் மனசு சொல்லுது ஏதோ ஏதோ தப்பா நடக்க போகுது. அக்கா, அந்த மாதிரி எதுவும் நடக்காதுக்கா. விளக்கு அலம்போதும் போது தப்பான காரியம்னு சொல்ல முடியாதுக்கா. கெட்டதா நடக்கும்னு சொல்ல முடியாது. உங்க மனசு ஏன் பயப்படுது தெரியுமா? பிரீதா கரணோட வீட்டுல இருக்கா. என் மனசு சொல்லுது அப்படிலாம் எதுவும் நடக்காது. நீங்க பொறுமையா இருங்க. என்னால பொறுமையா இருக்க முடியாது. அங்க கண்டிப்பா ஏதோ ஒண்ணு நடக்குது. என் பொண்ணு எப்ப அங்க போனாலும் அவளுக்கு அவமானம் தானே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அங்க இருக்கிறவங்க அவளை அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவ மேல பழிய தூக்கி போடுவாங்க, அவளை கேவலப்படுத்துவாங்க. அந்த வீட்டுல கரீனாவும் மற்றவங்களும் சேர்ந்து என் பொண்ணை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. என் பொண்ணு பிரீதா, அவ எல்லாத்தையும் பொறுமையா தாங்கிக்கிட்டு இருப்பா. நான் அவளை போகாதன்னு சொன்னேன். ஆனா எனக்கு அந்த பையனை சுத்தமா பிடிக்கவே இல்லை. அவன் பிரீதாவை கொஞ்சம் கூட மதிச்சதே இல்லை. அவளை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். உனக்கு ஒன்று தெரியுமா? கல்யாணம் முடிஞ்சிடுச்சுன்னு ஐயர் சொன்ன உடனே என் பிரீதாவுடைய முகத்துல சிரிப்பே இல்லை. அவளுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. ஆனா உண்மை தெரிஞ்சதும் தனக்கு ஏற்பட்டது கல்யாணம் தான் அந்த முடிவை அவ சந்தோஷமா ஏத்துக்கிட்டா. அந்த உறவை ஏத்துக்க அவ தயாரா இருந்தா. அந்த கரண் கட்டின தாலியையும் அவன் வச்ச குங்குமத்தையும் அவன் ஏத்துக்கிட்டா. அப்படி இருந்தும் அவன் என்னோட பொண்ணுக்கு அவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தா. அப்படி இருந்தும் என் பொண்ணு அவன் கட்டின தாலியையும் வச்ச குங்குமத்தையும் மதிச்சு நடந்துகிட்டு இருந்தா. பாவம் என்னோட பொண்ணு. அவளை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னோட வயிறு எரியுது ஜானகி. அந்த வீட்டுல என்ன நடக்க போகுதோ தெரியலையே. கடவுள் தான் அவளுக்கு துணையா இருக்கணும். என் பொண்ணுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. அவளுக்கு அவர் தான் கடைசி வரைக்கும் துணையா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஆமாக்கா, அந்த குழந்தை மனசு உண்மையிலேயே பாடுபடும் தான். ஆனா கருணும் பிரீதா மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். மஹிராவை கரண் கல்யாணம் பண்ணிக்காம இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். கரணுக்கு புரியணும். பிரீதா தான் அவனோட மனைவின்னு அவனுக்கு தெரியணும். அவளை இந்த வீட்ல இருந்து சந்தோஷமா புருஷன் தான் மனைவியை கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போனா நல்லா இருக்கும். அதோட கரண் அவனோட தப்ப உணர்ந்தானா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும்க்கா. ஒருவேளை அவனுக்கு அந்த கல்யாணம் நடந்தா கூட என்னால மனசார பிரீத்தாவை அவன்கிட்ட ஒப்படைக்கவே முடியாது.
ஏன்னா அவன் என் பொண்ணோட மனசை ரொம்பவே காயப்படுத்தியிருக்கான். என்னோட பொண்ணு கல்யாண தண்ணிக்கு நடு ரோட்ல அவளை அவமானப்படுத்திட்டு தனியா விட்டுட்டு போயிட்டான். அப்படிப்பட்டவனுக்கு நான் மனசார சந்தோஷமா என் பொண்ணை நிச்சயம் கொடுக்க மாட்டேன். அந்த மஹீராவுக்கும் அவனுக்கும் இன்னைக்கு கல்யாணம் நடக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஏன்னா அவன் பிரீதாவுக்கு ஏத்தவனே இல்லை. அவன் அவளை எங்க கூட்டிட்டு போவான்? அந்த வீட்டுக்கா? அங்க இருக்கிற ஒருத்தர் 2 பேரை தவிர மத்தவங்க எல்லாருமே பிரீதாவை அவமானப்படுத்துவாங்க. அங்க இருக்கிறவங்களுக்கு அவளுடைய நல்ல குணத்தை பத்தி தெரியவே இல்லை. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவளை கழுத்தை பிடிச்சு வீட்டை விட்டு வெளியில தள்ளுவாங்க. அப்புறம் எப்படி அந்த வீட்டுக்கு போக முடியும்? அவனே அப்படிப்பட்டவன் தானே. அவனே பிரீதாவை அவமானப்படுத்தியிருக்கான். இன்னைக்கு என் பொண்ணு அந்த கல்யாணத்துக்கு ஏன் கூப்பிட்டுருக்கான்னு தெரியுமா? என் பொண்ணோட மனசை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக. ஐயோ கடவுளே, வழக்கு ஏன் இப்படி அலமோதுது? அம்மா கடவுளே, நீங்க தான் அவளுக்கு துணையா இருக்கணும். அவளுக்கு மனசுல தைரியத்தை கொடுத்து நீங்க தான் அவளுக்கு துணையா இருக்கணும். இப்ப உங்களுடைய துணை தான் அவளுக்கு தேவை. வேற எந்த மனுஷங்க துணையும் தேவையில்லை. அவளை நல்லபடியா பாத்துக்கோங்க. அவளுக்கு எந்த ஒரு அவமானமும் ஏற்படாம பாத்துக்கோங்க. அவளுக்கு எதுவும் நடக்காதுல்ல? இல்லக்கா, அவ தோக்க கூடாது. அவ தோத்து போக கூடாது. அவ தோக்க மாட்டா. இங்க எல்லாரும் இவ்ளோ பேசிட்டோம், இருந்தாலும் அமைதியா நிக்கிற. ச்சீ, உன்ன மாதிரி வெக்கம் இல்லாத பொண்ணை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. நிறுத்த. ஐயோ, ஐயோ ராக்கி ஆண்டி, அது நான் சொல்றது உனக்கு கேக்குதுல்ல? இதுக்கப்புறம் பேசாத. ஸ்ருதி உன் அக்காவை இங்க இருந்து கூட்டிட்டு போ. இவளுக்கு வெக்கமே இல்ல. நீ ஒண்ணு பண்ணு, இவ கைய பிடிச்சு நீங்க 2 பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க. இப்பவே, இந்த நிமிஷமே போங்க. மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வர ட்ரை பண்ணாத. என்ன கேக்குதா? கரண், கரண், look at me. இங்க நடந்ததெல்லாம் ரொம்ப தப்பு. இங்க உன்னை ஏமாத்திட்டாங்க. நீ மயிராவை தானே கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்த. இவன் எங்க இருந்து வந்தா? இவள முதல்ல வெளியே அனுப்பு. நான் சொல்றத கேளு. நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோப்பா. என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ. அவ உன்னை ரொம்ப காதலிக்கிறா. உயிருக்கு உயிரா காதலிக்கிறா. என் பொண்ணு வாழ்க்கையே வீணா போயிரும் கரண். கரண், look at me. கரண், you are speaking to me. ரமோனா, ப்ளீஸ் நிறுத்த. மாம், நான் அந்த பிரீதாவை சும்மா விட மாட்டேன். நான் கிச்சன் உன்னை பார்த்தப்ப நீ தான் தற்கொலை பண்ணிக்க போறேன்னு நினைச்சேன். யாராவது இங்க சாகணும்னா நீ தான் சாகணும். பிரீதா இல்ல, நீ தான் சாகணும். நீ என்ன பேசிட்டு இருக்க? நீ என்ன பைத்தியமா? விடு. மகேஷ் அங்கிள், நீங்க எழுந்துருங்க. ஐயோ, எழுந்துருங்க. என் கூட வெளியே வாங்க. நான் உங்களை பார்த்தேன். நீங்க என்ன பார்த்து சிரிச்சீங்க தானே? எனக்கு தெரியும் அங்கிள், உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க எல்லாமே கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்கு துணையா நான் இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். அங்கிள், உங்களுக்கு நல்லா தெரியும். பிரீதா இந்த வீட்ல இருக்கா. அவ தப்பு பண்ணலன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனா வீட்ல இருக்கவங்க தப்பா சொல்றாங்க. நான் காரணம் இல்லைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு தெரியும்ல, உண்மையிலே தப்பானவங்க யாருன்னு தெரியும்ல. இப்ப நம்ம அவங்களை எதிர்த்து போராடணும். ஆமா அங்கிள், அவங்களோட நாம எதிர்த்து போராடி ஆகணும். அதுக்கான முதல் அடி இது. நீங்க எனக்கு கண்டிப்பா துணையா இருக்கணும்.
அங்கிள் ப்ளீஸ் எழுந்துறீங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியும்ல. நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அவங்க யாருமே எனக்கு வேண்டாம். ஆனா நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஐயோ, எனக்கு தெரியும் நீங்க எல்லாத்தையுமே பாக்குறீங்க. நீங்களே பாத்தீங்களே, என்ன யாருமே நம்ப மாட்றாங்க. மகேஷ் அங்கிள் எழுந்துறீங்க. இல்ல வாங்க, எழுந்துறீங்க. எழுந்துறீங்க அங்கிள், எழுந்துறீங்க. வெளியில எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே உண்மை தெரிஞ்சாகணும். அந்த ஷர்லனும் மஹிராவும் எவ்வளவு கெட்டவங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சாகணும். அங்கிள், உங்களுக்கு தெரியும்ல, அந்த ஷர்லன் ரொம்ப கெட்டவ. எழுந்திருச்சு எல்லார்கிட்டயும் சொல்லுங்க. வாங்க அங்கிள், வாங்க, வந்து எல்லார்கிட்டயும் சொல்லுங்க அங்கிள், ப்ளீஸ் சொல்லுங்க. அங்கிள், நாம போராடிதான் ஆகணும். நம்ம ஏன் போராடணும்னா, ஏன்னா இது நம்ம குடும்ப பிரச்சனை. அங்க ஒவ்வொருத்தரோட உயிருக்கும் ஆபத்து. கரண் உண்மையிலேயே முட்டாள். ஆனா ரிஷப் சார் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு. அவரோட உயிருக்கு கூட ஆபத்து. அவருக்கும் ஷாலனுக்கும் ஏன் கல்யாணம் ஆச்சுன்னு தெரியல. மகேஷ் அங்கிள், நீங்க எழுந்துறீங்க. எந்திரிச்சு வாங்க போலாம். அங்க மஹிராவும் ஷாலனும் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்காங்க. அவங்க உங்களையும் கொன்னுடுவாங்க அங்கிள். நீங்க வாங்க, வந்து அவங்க கிட்ட சொல்லுங்க அங்கிள், ப்ளீஸ். நான் உங்களை பார்த்தேன், நீங்க என்ன பார்த்து சிரிச்சீங்க. அங்கிள், எழுந்துறீங்க. அங்கிள், ப்ளீஸ். அமைதியா இருமா. இப்ப நீங்க எங்க போறீங்க அண்ணி? கரீனாக்கா, அது வந்து பிரீதா எங்க போனான்னு தெரியல. பிரீதா இவ்ளோ பெரிய காரியம் பண்ணிருக்கா. நீ பிரீதா பிரீதான்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். அந்த பொண்ணு ஏன் இப்படி பண்ணா? கரண், ரிஷப், கரண், இப்ப நீங்க 2 பேரும் எங்க போறீங்க? போதும், நிறுத்துங்க. உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதான் பண்றீங்க. கரண், உன்கிட்ட நான் சொன்னல, இந்த பொண்ணை கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணாதன்னு. ஆனா நீ நான் சொன்னதை கேட்கவே இல்லை. அந்த பிரீதாவை இன்வைட் பண்றதுக்கு போயிட்ட. அந்த பொண்ணுக்கும் கொஞ்சம் கூட வெக்கம்ன்றதே இல்லை. நீ சொன்னதும் இந்த கல்யாணத்தை அட்டென்ட் பண்ண வந்துட்டா. I just don't believe this girl. முகத்தை மறைச்சிட்டு ஏமாத்தி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்கா. இதுக்கப்புறம் பிரீதா ஒரு செகண்ட் கூட இந்த வீட்ல இருக்கவே கூடாது. அந்த பொண்ணு எங்க போனான்னு நான் பாக்குறேன். வேண்டான்னு சொல்லியும் அந்த பொண்ணு உள்ள போயிருக்கா. மரியாதை கெட்ட பொண்ணா இருக்கா. அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். பொண்ணா? பாட்டி, என்னோட அக்காவை பார்த்து பொண்ணுன்னு சொல்றீங்க? பொண்ணு இல்ல, டாக்டர். அவளை ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நான் ஃபயர் பண்ணிட்டேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க எதுக்கு அடிக்கடி இங்க வந்துகிட்டே இருக்கீங்க? நீங்க எல்லாம் எப்படி இந்த மாதிரி பேசுறீங்க? ஸ்ருதி, இப்ப யாரும் சுயநினைவுல இல்ல. ப்ளீஸ். உண்மைதான், கரெக்டாக சொன்னேன். நானும் சுயநினைவில் இல்லை. எல்லாரும் வேண்டாம் வேண்டான்னு சொல்லியும் நான் தான் பிரீதாவை இந்த கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணேன். அவள் இந்த கல்யாணத்துக்கு வரணும்னு நான் நினச்சேன். ஆக்சுவலி என்னென்னா, நான் என் ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினச்சேன். என்னை பொறுத்த வரைக்கும் பிரீதா எனக்கு முக்கியம் கிடையாது. ஆனால் அவளுக்கு என்னோட வாழ்க்கையில் பிரீதா ரொம்ப முக்கியம்னு எல்லாருக்கும் அவன் நிரூபிக்கணும்னு பார்த்துருக்கா. மஹிரா கரெக்டாக தான் சொல்லியிருக்கா. பிரீதா எங்கள் 2 பேர் கல்யாணத்தையும் நிறுத்தணும்னு நினச்சிருக்கா. அதுக்காக தான் இங்கே வந்திருக்கா. அவள் நினச்ச மாதிரியே இங்கே நடந்துருச்சு. எங்கள் கல்யாணத்தை அவள் தடுத்து நிறுத்திட்டா. ஷெலன், நீ எதுக்காக நீங்க கூட்டிட்டு வந்திருக்க? என்ன விட ஷெலன். உனக்கு என்ன பைத்தியமா? நான் பைத்தியம் ஆயிட்டேன். சாகணும்னு நினைக்கிறேன்ல, இந்த கொளுத்திக்கோ. நீ இந்த பிரீதாவை கத்தியால குத்த போன. அட, கத்தியால ஒருத்தங்களை குத்துனா அவங்க சாக மாட்டாங்க. நீ செஞ்சதை நினைச்சு அவங்க நடுங்கணும். அந்த மாதிரி நீ செய்யணும். ஏன் இப்படி பண்ணனு பயப்படணும்? நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க ஷெலன்? நீ என்ன பண்ற ஷெலன்? நீ என்ன ஷெலன்? ஷெலன், உனக்கு என்ன பைத்தியமா? நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஷெலன்? போறேன் அங்கிள், மகேஷ் அங்கிள்,
எனக்கு எனக்கு புரிஞ்சிருச்சு. அது வந்து எனக்கு நல்லா புரியுது. நீங்க எனக்கு துணையா இருக்கீங்க. ஆனா இது சந்தோஷமான விஷயம்தான். உங்க ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. ஒருவேளை நீங்க கொஞ்சம் தைரியமா நடந்துக்கிட்டா, நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா நீங்க எழுந்திரிச்சிடலாம். நீங்க எழுந்திரிச்சு எல்லார்கிட்டயும் உண்மை கூட சொல்லலாம். ஆனா கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க அங்கிள், ப்ளீஸ் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. எனக்கு தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் முயற்சி பண்ணுங்க. நீங்க என் அப்பா தானே, உங்களால எல்லாமே செய்ய முடியும். உங்களால கண்டிப்பா முடியும் அங்கிள். கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க அங்கிள், ப்ளீஸ் அங்கிள், இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க அங்கிள். இங்க பாருங்க, கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா நீங்க எழுந்திருச்சிருவீங்க.